தெர்மாமீட்டரை வச்சுட்டு ஜுரம் தெரிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சுட்டே அலையறதுல பிரயோஜனம் இல்லை. எடுத்துட்டு ரொம்ப வருஷம் வரைக்கும் நான் எந்த விதமான உடல் பயிற்சியும் பண்ணதே கிடையாது. எனக்கு சின்ன வயசில் ஆஸ்மா ப்ராப்ளம் இருந்தது. 30 வயசு வரைக்கும் எனக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியே ஓடிட்டேன். அதுக்கப்புறம் தான் பண்ணேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உடல் பயிற்சி டெய்லி காத்தால கொஞ்சம் நேரம் போய் நடந்துட்டு வருவோம், அவ்வளோதான். ஒரு 50 வயசுக்கு மேலே என்னோட நெருங்கிய நண்பர் கோபால், புள்ள ஆஷ்ருத், இவங்கெல்லாம் ஒரே மசில்ஸ் எல்லாம் போட்டு டேட்டூலாம் போட்டு இதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஆசை 50 வயசுக்கு மேலே வெயிட் ட்ரைனிங் ஆரம்பித்தேன். அண்ட் மை பாடி வாஸ் நாட் ரெடி. ஸோ ஒரு சின்ன பேக் இன்ஜுரி ஒன்று ஆயிடுச்சு. பேக் இன்ஜுரி பிரச்சனை. பேக் இன்ஜுரி ஆன அடுத்த நிமிஷத்துலேருந்து நான் என்ன யோசிச்சேன்னா, இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு நிறைவான ஒரு தீர்வு வேணும்னா அது என்ன? நான் என்ன பண்ணா திரும்பி எனக்கு என்னானாலும் முதுகு வலி வாழ்க்கையில் வரக்கூடாது? இதுக்கு என்ன தீர்வு? ஜூன் 2013 நான் ஜூலை 1990 சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஒரு பெருமை என்னன்னா, ஜூலை 1990லேருந்து அதுக்கப்புறம் 1, 2, 3, 4 பிஸ்னஸ் மாறி இருக்கேன். பட் லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் எவ்ரி மந்த் என்னானாலும் சம்பளம் கொடுத்துருவேன். கோவிட் டைம்ஸில் கூட, அதாவது சில சமயம் தீபாவளி வருது இல்லை அந்த மாதிரி வருதுன்னா ஒரு வாரம் சீக்கிரம் நான் சம்பளத்தை கொடுத்துருவேனே தவிர ஒரு தடவை கூட லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் த மந்த் இது வரைக்கும் சம்பளம் கொடுக்காம இருந்ததே கிடையாது. எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் அது எனக்கு ஒரு பெருமை தான். அது ஜூன் 2013 என்னோட ஃபைனான்ஷியல் கண்ட்ரோலர் சொன்னார், இந்த மாதம் சம்பளம் லாஸ்ட் ஒர்க்கிங் டே கொடுக்க முடியுமான்னு தெரியல, ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பிரச்சனை. அடுத்த செகண்ட்லேருந்து என் மைண்ட் என்ன யோசிச்சதுன்னா, இதுக்கு என்ன தீர்வு? என் வாழ்க்கையில் திரும்பி இந்த பிரச்சனை எனக்கு வரக்கூடாது. நிறைவான தீர்வு இதுக்கு என்ன பண்ணா இந்த பிரச்சனையை நான் திரும்பி லைஃப்ல ஃபேஸ் பண்ணவே கூடாது? அதுக்கு என்ன தீர்வு? ஓகே, என்ன சொல்ல வரேன்னா, தெர்மாமீட்டரை வச்சுட்டு ஜுரம் தெரிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சுட்டே அலையறதுல பிரயோஜனம் இல்லை. எடுத்துட்டு இப்போ அதுக்கு என்ன தீர்வுன்னு யோசிக்கணும். மனித ஆற்றல்ல மனித அறிவை மனித புத்திசாலித்தனத்தை தீர்வு நோக்கி தான் நம்ம யூஸ் பண்ணுமே தவிர, பட் ஐ திங்க் ஐ லிவ் இன் அ வேர்ல்ட் வேர் இந்த பிரச்சனையை பெருசாக்கி காமிக்கிறதுக்கே, சாதாரண பிரச்சனையெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனையாக்கி, அந்த அரசியல்வாதி இது எப்படி சொல்லலாம், இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம்ல அவன் எப்படி அதை பண்ணலாம், அதாவது பிரச்சனையை பெருசாக்கிறதுக்கு தான் மனித ஆற்றலையும் அறிவையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே தவிர தீர்வு தேடுறதுக்கோசரம் இல்லை. ஏபிஜே அப்துல் கலாம் காலமானதுக்கு அப்புறம் பெரிய பெரிய கார்பரேட்லேருந்து, சின்ன சின்ன ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து, டீ கடையிலேருந்து அக்ராஸ் த கண்ட்ரி எல்லா இடத்துலையும் அவரோட படம் வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஏபிஜே அப்துல் கலாம் வாழ்க்கையை எதையுமே ஒரு பிரச்சனையாக பார்க்கல. இதுக்கு என்ன தீர்வு? அவர் பேசுறதே இதுக்கு என்ன தீர்வு? சமம் தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் அந்த ஒரு ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணிட்டேன். என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஒரே ஒரு எண்ணம் கூட, ஒரே ஒரு வினாடி கூட பிரச்சனையை பற்றி யோசிக்கவே மாட்டேன். இதுக்கு என்ன தீர்வு? The more and more your intelligence is directed towards the solution than exaggerating the problem. நம்ம சயின்டிஸ்டாக இருக்கோனா, நம்ம எல்லாமே விஞ்ஞானி மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் சொல்யூஷன்ஸ் தென் ஆன் ப்ராப்ளம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்பயா மீட் பண்ணோம்னா, பிரச்சனை என்னன்னு நம்ம பேச வேணாம், தீர்வு என்னன்றதை மட்டும் நம்ம 2 பேரும் பேசலாம். Life will be a forward progression. Thank you.